யார் வெற்றி பெற்றாலும் அதிமுக ஆளும் கட்சியாக இருக்கும், திமுக எதிர்கட்சியாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் இந்த அவப்பெயரை நீக்குவதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 2 கட்சியை ஒதுக்கி பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு ஒரு மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. காரணம், கடந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். சட்டமன்ற முடிவுகள் பிறகு இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்று வளர்ந்திருக்கிறது. 23 லட்சம் வாக்குகள் நேர்மையான முறையில் நாங்கள் பெற்ற வாக்குகள். தனியாக போட்டியிட்டு எந்த கட்சி இல்லாத சூழலில் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு வாக்குகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து அந்த நம்பிக்கை அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் பிறகு நான் பொதுமக்களை சந்திக்கிற நேரம், பல பகுதிகளுக்கு நான் சென்றிருந்த நேரத்தில் பார்த்தீர்கள் பொதுமக்களும் ஆமாங்க நாங்கள் தேர்தலில் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், 2 கட்சியும் 50 வருஷமா இருக்கிறாங்க, இவர் மாற்று நீங்களாம் வரணும், நல்ல திட்டங்கள் வச்சிருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, இளைஞர்களா இருக்கீங்க, நீங்களாம் வரணும்னு அந்த ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆக இந்த தொகுதியிலும் அப்படி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். காரணம், இந்த திமுக அதிமுக 2 வேட்பாளர்களும் மணல் கொள்ளையர்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்முடைய இயற்கை வளம் மணல், இதை சுரண்டி சுரண்டி நம்முடைய வருங்கால சந்ததியினர் இந்த மணலை பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமோன்னு எங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கு. அது மட்டுமல்ல, காவிரி பிரச்சனை 42 ஆண்டு கால பிரச்சனை, அது இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த பிரச்சனைக்கு காரணமே 2 கட்சிகள் தான், திமுக அதிமுக தான் காரணம். திமுக ஆட்சியில் இருந்த நேரத்திலே நம்முடைய உரிமைகள் எல்லாம் இழந்துட்டு இருக்கின்றோம். கலைஞர் அவர்கள் அந்த ஒப்பந்தம் 1924ஆம் ஆண்டில் போட்ட ஒப்பந்தம், சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் மாகாணத்திற்கும் போட்ட ஒப்பந்தம் புதுப்பிக்கவில்லை. 74 புதுப்பிக்க வேண்டும், புதுப்பிக்கவில்லை. அது மட்டுமல்ல, 71 74 வரைக்கும் கர்நாடகாவில் 3 புதிய அணைகள் கட்டினார்கள். ஹாரங்கி, ஹேமாவதி, கபினி. இந்த KRS அதுக்கு முன்பாக கட்டியிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் கட்டுகின்ற நேரத்தில் அமைதியாக இருந்த கலைஞரும் திமுகவும் இன்று ஏதோ காவிரி உரிமை இவங்க குறை சொல்றதோ அவங்க குறை சொல்றதோ வாடிக்கை ஆகிட்டு. 2 பேரும் தான் இதற்கு காரணம், 2 கட்சியிலும் தான் காரணம். தேர்தல் நேரத்தில் வசனம் பேசி ஏமாத்தி நாடகம் நடித்து பணம் கொடுத்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கிறது. இது மாற வேண்டும்.